இன்றைக்கி நான் செய்திக்கு ஆதாரமாக எடுத்துக்கொண்ட வேத வசனம் ரோமருக்கு எழுதின நிருபம் 3வது அதிகாரம் 23வது வசனம். செய்தியினுடைய தலைப்பு இழந்து போனதை தேடவும் ரட்சிக்கவுமே வந்தார். இதில் முதல் பாயிண்ட் உங்களுக்கு சொன்னேன், இழந்து போன உறவை அவர் புதுப்பிக்கும்படி வந்தார். ரெண்டாவது, இழந்து போன ஒளியை கொடுப்பதற்காக வந்தார். போன வாரம் நம்ம வாசித்தோம், எப்படி சந்திரன் தானாக ஒளியை கொடுக்க முடியாதோ அதே போல நாம தானாக ஒளியை கொடுக்க முடியாது. சந்திரன் சூரியனிடத்திலிருந்து தான் என்ன செய்தான், ஒளியை பெற்று அது பிரகாசிக்கிறது. அதே போல சபையாகிய நாமும் நீதியின் சூரியனாகிய தேவனிடத்திலிருந்து தான் வெளிச்சத்தை பெற்றுக்கொண்டு என்ன செய்யணும், பிரகாசிக்க வேண்டும் அப்படின்ற கான்செப்டில் போன வாரம் நம்ம வேதத்தை தியானித்தோம். இந்த வாரம் பாருங்க, ரோமர் 3:23 படிங்க. எல்லாரும் பாவம் செய்து தேவ மகிமையற்றவர்களாகி. இந்த வசனம் என்ன சொல்லுது? எல்லாரும் பாவம் செய்து தேவ மகிமையற்றவர்களாகி. அல்லேலூயா. ஐயா பேசும்போது சொன்னாரு, மனுஷனுடைய பாவங்களை இயேசு கிறிஸ்து ரத்தம் என்ன செஞ்சு உலகத்தில் இருக்கிற எல்லா மனுஷனுடைய பாவங்களையும் சுமந்து தீர்க்கிற தேவ ஆட்டுக்குட்டியானவராக உலகத்தில் இயேசு கிறிஸ்து வெளிப்பட்டார். அல்லேலூயா. அவர் அந்த கான்செப்டில் பேசினார். இப்போ நம்ம இங்கே நல்லா பாருங்க, இழந்து போனதை தேடி வந்தார். இழந்து போனதுன்னா என்ன சொன்னேன் நான்? பாவம் செய்தவர்களுக்கு பேர் தான் என்னது? இழந்து போனவர்கள், இழந்தவர்கள். எதெல்லாம் இழந்தோம் அப்படின்றத பற்றி நம்ம தியானிச்சுக்கிட்டு இருக்கிறோம். ஒன்று, உறவை இழந்துட்டோம். ரெண்டாவது, ஒளியை இழந்துட்டோம். மூணாவது, எதை இழந்துட்டோம்? மகிமையை இழந்துட்டோம். ஆதி காலத்தில், ஆரம்ப காலத்தில் மனுஷனை படைக்கும் போது ஒரு மகிமை மனுஷனுக்கு என்ன செஞ்சிருந்தார்? ஆண்டவர் கொடுத்திருந்தார். அதனால தான் அவன் நிர்வாணியாக இருந்தோம், தான் நிர்வாணி என்பதை என்ன செய்யாமல் இருந்தான், அறியாத இருந்தான். ஏன்னா மகிமையின் வஸ்திரத்தை ஆண்டவர் அவனுக்கு கொடுத்திருந்தார். அவன் பாவம் செய்த போது அந்த மகிமை அவனை விட்டு என்ன செஞ்சிச்சு? போயிடுச்சு. அல்லேலூயா. அதனால தான் இங்கே வாசிக்கிற பாருங்க, எல்லாரும் பாவம் செய்து தேவ மகிமையற்றவர்களானோ. அல்லேலூயா. அப்ப இயேசு கிறிஸ்து வந்ததற்கான பிரதானமான நோக்கம் என்னன்னா, இழந்து போன மகிமையை திரும்பவும் நமக்கு தருவதற்காக இயேசு கிறிஸ்து வந்தார். அல்லேலூயா சொல்லுங்களேன். அதான் அந்த ரட்சிப்பின் வஸ்திரம், மகிமையின் வஸ்திரம். எப்படி அந்த ஏதேன் தோட்டத்தில் ஒரு மகிமைக்குள்ளாக ஆதாம் ஏவாள் இருந்தார்களோ, எல்லாரும் பாவம் செய்து தேவ மகிமையற்றவர்களாகி இலவசமாய் அவருடைய கிருபையினாலே கிறிஸ்து இயேசுவில் உள்ள மீட்பை கொண்டு நீதிமான்களாக்கப்படுகிறார்கள். தேவன் பொறுமையாயிருந்த முற்காலத்தில் நடந்த பாவங்களை தாம் பொறுத்து கொண்டதை குறித்து தம்முடைய நீதியை காண்பிக்கும் பொருட்டாகவும், தாம் நீதி உள்ளவரும் இயேசுவினிடத்தில் விசுவாசமாய் இருக்கிறவனை நீதிமானாக்குகிறவருமாய் விளங்கும்படி இக்காலத்திலே தமது நீதியை காண்பிக்கும் பொருட்டாகவும் கிறிஸ்து இயேசுவினுடைய இரத்தத்தை பற்றி விசுவாசத்தினாலே பலிக்கும் கிருபாதார பலியாக அவரையே ஏற்படுத்தினார். இப்படி இருக்க மேன்மை பாராட்டல் எங்கே? அது நீக்கப்பட்டதே. எந்த பிரமாணத்தினாலே? கிரியை பிரமாணத்தினாலேயா அல்ல விசுவாச பிரமாணத்தினாலேயா? ஆதலால் மனுஷன் நியாய பிரமாணத்தின் கிரியைகள் இல்லாமல் விசுவாசத்தினாலேயே நீதிமானாக்கப்படுகிறான் என்று தீர்க்கிறோம். இப்படி பாருங்க, நம்ம வாசிக்கிறோம். எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, புதிய ஏற்பாட்டின் காலத்துக்குள் வரும்பொழுது இயேசு கிறிஸ்துடைய காலத்துக்கு, அதாவது கிமு கிபி, அப்படி 2 பிரிவாக காலத்தை என்ன செஞ்சிருக்கிறாங்க? பிரிச்சிருக்கிறாங்க. ஓல்ட் டெஸ்ட்மெண்ட், நியூ டெஸ்ட்மெண்ட். கிறிஸ்துவுக்கு முன்பு, கிறிஸ்துவுக்கு பின்பு. கிறிஸ்துவுக்கு முன்புன்றதா ஓல்ட் டெஸ்ட்மெண்ட், கிறிஸ்துவுக்கு பின்புன்றதா நியூ டெஸ்ட்மெண்ட், புதிய ஏற்பாட்டின் காலம். அதாவது பழைய ஏற்பாட்டு காலம் நியாய பிரமாணத்தின் காலம் அப்படின்னு சொல்றாங்க. புதிய ஏற்பாட்டின் காலம் கிருபையின் காலம் என்று சொல்றாங்க. அல்லேலூயா சொல்லுங்களேன். நியாய பிரமாணத்தின் காலம் மிகவும் கொடிதாக இருந்தது. அன்றைக்கு மன்னிப்பு அவர்களுக்கு கிடையாது.
அவர்கள் செய்கிற பாவத்திற்கு தண்டனை அவர்களுக்கு என்ன செஞ்சது? அன்றைக்கு கொடுக்கப்பட்டது. கண்ணுக்கு கண்ணு, பல்லுக்கு பல்லு அப்படின்ற தண்டனை. ஒருத்தவங்க ஆலயத்துக்கு வரலன்னா அவங்களை என்ன செய்வாங்க? ஞாயிற்றுக்கிழமை பரிசுத்த ஓய்வு நாள் ஆராதனைக்கு வரலன்னா என்ன செய்யணுமா? சட்டத்தின்படி கல் எரிஞ்சு கொள்ளணும். இன்னைக்கு கொள்றதா இருந்தால் எவ்வளோ பேரை கொள்ளலாம் பாருங்கள். சர்ச்சை வெறிச்சோடி போயிருக்கு. அப்படித்தானே? நான் ராஜாத்தி அமுதா அப்படித்தானே? சர்ச்சுக்கு வரலன்னா என்னங்கயா? பழைய ஏற்பாட்டின் சட்டத்திட்டத்தின்படி ஞாயிற்றுக்கிழமை ஓய்வு நாளுக்கு வரலன்னா உங்கள் வீட்டுக்கார கல்லெறிஞ்சு கொள்ளணும். பழைய ஏற்பாட்டு சட்டத்தின்படி சொல்கிறேன். புதிய ஏற்பாட்டு காலத்தின்படி இன்னைக்கு அப்படி தண்டனை நமக்கு இல்லை. ஏன்னா இந்த தண்டனை யார் வாங்கிக்கிட்டது? நம்ம சர்ச்சுக்கு வரலன்னா ஒவ்வொரு நாளும் அவருக்கு அடி விழுகுதுன்னு அர்த்தம். அப்போ அவரே அடிக்கப்படுகிறார். நம்ம தேவனை உண்மையாக தேடலைன்னா, தேவனுக்கு முக்கியத்துவம் கொடுக்கலன்னா இருக்கீங்களா? அல்லேலூயா, சத்தமாக சொல்லுங்க ஐயா. தேவனுடைய சமூகத்தை விட, தேவனை விட இந்த உலகத்தில் வேற எதுவுமே நமக்கு தலை போகிற விஷயம் அப்படின்னு யார் நினைக்கிறாங்களோ அவங்க தான் ஒரிஜினல் தேவனுடைய பிள்ளை. ஒரு ஞாயிற்றுக்கிழமை ஒரு பரிசுத்த ஓய்வு நாள் அல்லது தேவனுடைய சமூகம், தேவனுடைய கூடாரம் அப்படின்ற ஒரு விஷயத்துக்குள்ளே வரும் பொழுது தேவனை தவிர வேற ஒன்றையும் நமக்கு முக்கியமாக நம்ம வைக்கவே கூடாது அப்படின்னு இந்த பரிசுத்த வேதாகம் நமக்கு கற்றுக் கொடுக்குது. நம்முடைய காரியம் எந்த காரியமாக இருந்தாலும் தேவனுடைய காரியத்தை செஞ்சுட்டு அதுக்கப்புறம் போய் என்ன செய்யலாம். ஆனால் இன்னைக்கு நம்ம அப்படியே செய்கிறோம். நமக்குண்டான எல்லா காரியத்தையும் முதலாக செஞ்சுட்டு அதுக்கப்புறம் தான் தேவனுடைய காரியத்துக்குன்னே வரும். வேதம் சொல்லுது எப்படி தெரியுமா? முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அப்படி நீதியை தேடுங்கள், அப்பொழுது அல்லேலூயா எல்லாம் உங்களுக்கு கூட கொடுக்கப்படும் ஆண்டவர் சொன்னார். இன்னைக்கு எதையுமே நம்மளால பெற முடியல. காரணம் என்ன தெரியுமா? ஆத்துல ஒரு காலு செய்யறது முறையா செய்யறது இல்லை. ஒப்பு கொடுக்கிறோம், ஒப்பு கொடுக்கறது மாதிரி நடிக்கிறோம். ஆமா தானே? இருக்கீங்களா? அல்லேலூயா, சத்தமா சொல்லுங்க அல்லேலூயா. இன்னைக்கு சில பேர் ஆறாம் நடந்துகிட்டு இருக்கும்போது வெளியில போனாங்க. கொஞ்சம் பேர், சில பேர் ஆராதனைக்கு வரவே இல்லை. நல்லா இருந்தும் வரல ஆராதனைக்கு. என்ன காரணம்? என்ன காரணம் கேட்டா என்ன சொல்றோம்? நம்ம பரவலா வெளியில நம்மளை பத்தி என்ன சொல்லுவாங்க? நம்ம யாரு? கிறிஸ்தவர்கள். அதுலயும் பெந்தகோஸ்தேக்காரவங்க. யாரு? பெந்தகோஸ்தேக்காரவங்க. இன்னொரு படி மேல போய் சொல்லணும்னா ரட்சிக்கப்பட்டவங்க. என்னப்பட்டவங்க? இயேசு கிறிஸ்துவின் ரத்தத்தினால மீட்கப்பட்டவங்க. மீட்கப்பட்டவங்க எங்க இருப்பாங்க? சத்தமா சொல்லுங்க. ஆனா எங்க இருக்காங்க? அப்ப மீட்கப்பட்டவங்களா? ரட்சிக்கப்பட்டவங்களா? கிறிஸ்தவங்களா? அல்லேலூயா, சத்தமா சொல்லுங்க அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். மகிமையை ஆண்டவர் திரும்பவும் நமக்கு கொடுக்கும்படி வந்தார். ஆனா மகிமை நமக்கு வேண்டியது இல்லைன்னு நம்ம புறக்கணிக்கிறோம். மகிமை வேணான்னு என்ன செய்யறோம்? தள்ளுறோம். அதை உங்க மகிமையெல்லாம் எனக்கு வேணாம் ஆண்டவரே. மகிமை என்பது ஏதோ ஒரு வஸ்திரத்தை போல் அல்ல. அந்த மகிமை இருந்தாதான் எக்கால சத்தம் நமக்கு கேட்கும். அந்த மகிமையின் வஸ்திரம் நமக்கு இருந்தால்தான் இயேசு கிறிஸ்துவினுடைய வருகையே நமக்கு தெரியும். அவருடைய வருகையே நமக்கு தெரியலன்னா கட்டாயம் எங்க போக முடியாது? தேவராஜ்யத்துக்கு போக முடியாது. உலகத்தில் இருக்கிற, அதாவது மரித்து போனவங்களும் சரி, உயிரோடு இருக்கிறவங்களும் சரி, எல்லாரும் ஒரு நாள் என்ன செய்யப்படுவாங்க? எழுந்திருப்பாங்க. மரித்தவர்கள் எழுந்திருப்பாங்க. கிறிஸ்துவுக்குள்ள மரிச்சவங்களும் சரி, கிறிஸ்துவுக்கு வெளியே மரிச்சவங்களும் சரி, செத்தவங்களாம் ஒரு நாள் என்ன செய்யப்படுவாங்களாம்? எழுந்திருப்பார்கள். உயிரோடு இருக்கிற நாம் எல்லாரும் என்ன செய்யப்படுவோம்? மறுரூபமாக்கப்படுவோம். எல்லாம் ஒரு இடத்துல போய் நிற்க போறோம். அல்லேலூயா சொல்லுங்க அல்லேலூயா. ஆனா அங்க ஒரு விஷயம் நடக்கும். என்ன விஷயம்? ஜட்ஜ்மெண்ட், நியாய தீர்ப்பு அங்க நடக்கும். அல்லேலூயா சொல்லுங்க.
அந்த நியாய தீர்ப்பின் நாளில் நம்ம நிற்கும் போது தேவன் பக்கமாய், அதாவது பரலோகத்தின் பக்கமாக நம்ம போக வேண்டுமே. ஆனால் இந்த மகிமையினாலே நிரப்பப்பட்ட தேவனுடைய பிள்ளைகளாக நாம் இருக்க வேண்டும். மகிமை இழந்த ஒரே காரணத்தினால தான் ஆதாமையும் ஏவாளையும் ஏதேன் தோட்டத்தை விட்டு ஆண்டவர் என்ன செஞ்சாரு? அவர்களை விரட்டினார். ஏதேன் என்பது தேவனுடைய கூடாரம், தேவனுடைய வீடு. அதை பரலோகம்னு கூட வச்சுக்கலாம். ஆமா தானே? தேவன் இருக்கிற இடம் தானே பரலோகம். அப்ப ஏதேன்ல தேவன் என்ன செஞ்சாரு? அவர்களோடு இருந்தார். அப்ப அது என்னது? பரலோகம். அந்த பரலோகத்தை விட்டு, ஏதேனை விட்டு, மகிமையான இடத்தை விட்டு, மகிமையின் அனுபவத்தை விட்டு ஆதாமை ஏவாளை ஆண்டவர் என்ன செஞ்சாரு? வெளியில துரத்தினார், விரட்டினார். அல்லேலூயா சொல்லுங்களேன். ஏன் விரட்டினாரு? பாவம் செஞ்சதுனால, அந்த மகிமையை அவங்க இழந்ததுனால விரட்டினார். அப்ப இன்னைக்கு ஆண்டவர் என்ன சொல்றாருன்னா, என் மகிமையை நீங்க என்ன செய்யாதீங்க, நான் உனக்கு மகிமையை கொடுக்க வரேன். உன்னை மறுபடியும் அந்த மகிமைக்குள்ள பிரவேசித்து கொள்ள அழைத்து கொண்டு போக என்னையே ஜீவ பலியாக என்ன செய்கிறேன்? ஒப்பு கொடுக்கிறேன். தேவன் மாமிசத்தில் வெளிப்பட்டார். தேவனே மனுஷகுமாரனாக என்ன செஞ்சிட்டாரு? உலகத்தில் வந்துட்டார். அல்லேலூயா சொல்லுங்களேன். இப்ப இலவசமாக இந்த ரட்சிப்பை தேவன் நமக்கு தந்திருக்கிறார். எத்தனை பேர் அதை நம்புறீங்க? அல்லேலூயா. எல்லாரும் பாவம் செய்து தேவனுடைய மகிமையை இழந்தாங்க. ஒட்டுமொத்த மனு குலமும் தேவனுடைய மகிமையை இழந்து போனது. அந்த மகிமையை மனுஷனுக்கு கொடுப்பதற்காக. ஏன்னா அந்த மகிமை இல்லாமல் தேவன்கிட்ட என்ன செய்ய முடியாது? நம்ம நெருங்கவே முடியாது. பரிசுத்தம் இல்லாமல் ஒருவரும் தேவனை தரிசிக்க முடியாது. அப்போ மகிமைன்றது பார்த்தீங்கன்னா ஒரு பரிசுத்த வாழ்க்கையை குறிக்கிறது. ஒரு பரிசுத்தம், அது தேவனுக்கு பிடிச்ச ஒரு வாழ்க்கை, தேவனுக்கு பிரியமான ஒரு வாழ்க்கை. அந்த வாழ்க்கையை வாழும்போது தான் மனுஷனை தேவனிடத்தில் சேர்த்து கொள்ளுகிற தேவனாக இருக்கிறார். அப்போ நம்ம எவ்வளோதான் பிரயாசப்பட்டாலும், முயற்சி செஞ்சாலும், பாடுபட்டாலும் நம்ம பரிசுத்தமாக முடியாது. அப்போ நம்மை பரிசுத்தப்படுத்துவதற்காக தான் யார் வந்தது? இயேசு கிறிஸ்துவே வந்தார். அவர் தம்முடைய சொந்த ரத்தத்தை சிந்தி, அந்த ரத்தம் உங்களை என்ன செஞ்சிருக்கிறது? கழுவி இருக்கிறது. இப்போ தைரியமாக சொல்லலாம், நீங்களும் நான் யாரு? யாரு சொல்லுங்க? நீதிமான்கள். எப்படி சொல்லலாம்? சில பாவங்களே நமக்குள்ள இருந்தாலும் இன்னைக்கு தைரியமா சொல்லலாம், என் பாவத்தை இயேசு மன்னித்து இருக்கிறார். ஏன்னா அவர் சிலுவையில் எனக்காக அடிக்கப்பட்டு ரத்தம் சிந்தி என்னை கழுவி இருக்கிறார். நான் அதை முழுமையா விசுவாசிக்கும் போது, நான் அதை முழுமையா ஏற்றுக்கொள்ளும் போது நான் நீதிமான் ஆக்கப்படுகிறேன். அல்லேலூயா சொல்லுங்க. அப்ப பாருங்க, இப்ப அந்த நீதிமானுக்கு ஏற்ற அனுபவத்தை, அந்த மகிமையின் அனுபவத்தை, அந்த பரிசுத்தத்தை நான் இயேசு கிறிஸ்துவின் ரத்தத்தின் மூலமாக பெற்றுக்கொள்கிறேன். அல்லேலூயா சொல்லுங்க. அதை கொடுப்பதற்காக தான் இயேசு கிறிஸ்து உலகத்துக்கு வந்தார். எதை கொடுப்பதற்காக? மகிமையை கொடுப்பதற்காக. அந்த மகிமைக்குள்ள எல்லாமே அடங்கியிருக்கு. சத்தமா சொல்லுங்க. அந்த மகிமைக்குள்ள எல்லாமே அடங்கியிருக்கு. யோவான் எழுதின சுவிசேஷம் 17வது அதிகாரம் 22வது வசனத்தை படிங்களேன். யோவான் 17:22. நாம் ஒன்றாயிருக்கிறது போல அவர்களும் ஒன்றாயிருக்கும்படி நீர் எனக்கு தந்த மகிமையை நான் அவர்களுக்கு கொடுத்தேன். ஒருமைப்பாட்டில் அவர்கள் தேறினவர்களாயிருக்கும்படிக்கும் என்னை நீர் அனுப்பினதையும் நீர் என்னில் அன்பாயிருக்கிறது போல அவர்களிலும் அன்பாயிருக்கிறதையும் உலகம் அறியும்படிக்கும் நான் அவர்களிலும் நீர் என்னிலும் இருக்கும்படி வேண்டிக் கொள்கிறேன். பிதாவே, உலக தோற்றத்திற்கு முன் நீர் என்னில் அன்பாயிருந்தபடியினால் நீர் எனக்கு தந்த என்னுடைய மகிமையை நீர் எனக்கு தந்தவர்கள் காணும்படியாக நான் எங்கே இருக்கிறேனோ அங்கே அவர்களும் என்னுடனே கூட இருக்க விரும்புகிறேன். இந்த வார்த்தை எப்போ சொல்லப்பட்ட வார்த்தை அப்படின்னா, நல்ல மைண்டில் வச்சுக்கோங்க. இந்த 17வது அதிகாரம் ஃபுல்லாக நீங்கள் பார்த்தீங்கன்னா, இயேசு கிறிஸ்து இந்த உலகத்தில் இருந்தபோது அவர் பரலோகத்தை பார்த்து ஜெபம் பண்ணின ஒரு ஜெபம் தான் இந்த 17வது அதிகாரம். அல்லேலூயா. இந்த 17வது அதிகாரம் ஃபுல்லாக என்னது? இயேசு கிறிஸ்து பண்ணின ஜெபம். நம்ம இன்னைக்கு பண்றோம்ல ஜெபம், அந்த மாதிரி அவர் மனுஷனாக இந்த உலகத்தில் இருந்தபோது அவர் பரலோகத்தை பார்த்து ஜெபம் பண்ணின விதத்தை குறித்து இந்த அதிகாரத்தில் எழுதப்பட்டிருக்கிறது. அல்லேலூயா சொல்லுங்களேன். என்ன எழுதப்பட்டிருக்கிறது? நீர் தந்த மகிமையை நான் அவர்களுக்கு என்ன செஞ்சேன்? கொடுத்தேன். சாதாரணமான மனுஷனாக உலகத்துக்கு வந்தார். மகிமை பொருந்தினவராக அவர் இந்த உலகத்துக்கு வரல. ஆனால் வேதம் சொல்லுது,
பிதா அவரை கனம் பண்ணி அந்த மகிமையை அவருக்கு கொடுத்து, அதாவது அதை எப்படி நம்ம புரிஞ்சு கொள்ளணும் அப்படின்னா, அந்த முழு மகிமையாக அவர் பரலோகத்திலிருந்து என்ன செய்ய முடியாது, இறங்கி வர. அப்படி வந்தால் என்ன நடக்கும்? சூரியன் 1 இன்ச்சு கீழே இறங்கினா என்ன ஆகும்? உலகமே பொசுங்கிரும், எரிஞ்சு போயிடும். என்ன இறங்கினா? சூரியன் இறங்கினா. அப்ப இந்த சூரியனை சிருஷ்டித்த தெய்வம் எப்படிப்பட்ட வல்லமை உள்ளவராக இருப்பார்? சிந்திச்சு பாருங்களேன். அப்பேற்பட்ட வல்லமை உள்ள தெய்வம் தம்முடைய முழு மகிமையோட இந்த உலகத்துக்கு இறங்கி வந்தா உலகத்தில் ஒண்ணுமே இருக்காதான், எல்லாமே எரிஞ்சு போயிருமா. அதனால இப்ப எப்படி வந்திருக்கிறார்? அவரு சாதாரணமான மனுஷராக தாழ்மையின் கோலம் எடுத்து இந்த உலகத்தில் மனுஷனாக அவர் வெளிப்பட்டார். அல்லேலூயா. அவர் வந்த நோக்கம் நம்ம இழந்து போன உறவை கொடுக்க, நம்ம இழந்து போன ஒளியை கொடுக்க, நம்ம இழந்து போன மகிமையை கொடுப்பதற்காக உலகத்துக்கு வந்தார். எப்படி அதை கொடுக்க முடியும் அப்படின்னா, அவர் தம்மையே பலியாக விட்டு, பலியாக ஒப்பு கொடுத்து, அடிக்கப்பட்டு, ரத்தம் சிந்தி, அதாவது அவர் மரித்து அடக்கம் பண்ணப்பட்டு 3வது நாள் அவர் உயிரோடு எழும்பினால் மட்டும்தான் அந்த ஒளி நமக்குள்ள வர முடியும், அந்த மகிமை நமக்குள்ள வர முடியும், அந்த உறவு மறுபடியும் என்னவாகும்? புதுப்பிக்கப்படும். அல்லேலூயா சொல்லுங்க. ஆகவே தான் அந்த காரியத்தை செய்து முடிப்பதற்காக இந்த உலகத்துக்கு வந்தார். அதை செஞ்சு முடிச்சிட்டாரு. செஞ்சு முடிச்சதுக்கு அப்புறம் அவர் என்ன செஞ்சிட்டார்? இப்ப பரலோகத்துக்கு எடுத்துக்கொள்ளப்பட்டார். அல்லேலூயா சொல்லுங்களேன். அல்லேலூயா. அந்த காரியத்தை செய்து முடித்ததுக்கு அப்புறம் அவர் அந்த மகிமைக்குள்ள பிரவேசித்து இருக்கிறாரு. ஆகையால இப்ப அவர் சொல்ல முடியும், என் மகிமையை என் பிள்ளைகளுக்கு நான் என்ன செய்றேன்? தரேன். என் மகிமை என் பிள்ளைகளுக்கு தரேன், என் மகிமை என் ஜனங்களுக்கு தரேன், என் மகிமை என் மனவாட்டிக்கு நான் தரேன். அல்லேலூயா சொல்லுங்களேன். அல்லேலூயா. இங்க அதுதான் நம்ம வாசிக்கிற பாருங்க. நீர் எனக்கு தந்த என்னுடைய மகிமையை நீர் எனக்கு தந்தவர்கள் காணும்படியாக நான் எங்கே இருக்கிறேனோ அங்கே அவர்களும் என்னுடனே கூட இருக்க விரும்புகிறேன். அந்த 22ஆம் வசனத்தை நம்ம படிக்கும்போது பாருங்க, நாம் ஒன்றாக இருக்கிறது போல அவர்களும் ஒன்றாக இருக்கும்படி நீர் எனக்கு தந்த மகிமையை நான் அவர்களுக்கு என்ன செஞ்சேன்? கொடுத்தேன். எப்படி நமக்கு அந்த மகிமையை கொடுத்தார் அப்படின்னா, சிலுவையில் கொடுத்தார், இரத்தத்தை கொடுத்தார், உயிரை கொடுத்தார். அவர் உயிரை கொடுத்ததுனால அவருடைய மகிமை நமக்குள்ள இன்னைக்கு வந்திருக்கிறது. அதை நம்ம விசுவாசிக்கிறதுனால, எதை? எனக்காக இயேசு மரித்தார் அப்படின்னு உள்ளத்தில் விசுவாசித்து நாவினால் அறிக்கை செய்யறதுனால அந்த மகிமை நம்ம ஒவ்வொருவருக்குள்ளேயும் என்ன செய்யப்பட்டிருக்கிறது? கொடுக்கப்பட்டிருக்கிறது. அல்லேலூயா சொல்லுங்களேன். அல்லேலூயா. அதனால தான் நம்ம பிரித்தெடுக்கப்பட்டவங்க, வேறுபிரிக்கப்பட்டவங்க, உலகத்தானர்களை போல அல்ல. நம்ம உண்மையிலே தேவனுடைய பிள்ளைங்க. இந்த உலகத்திலிருந்து உங்களை என்ன செஞ்சிருக்கிறாரு? அவர் பிரித்தெடுத்திருக்கிறார். அதுக்கான அடையாளம் என்ன? அந்த மகிமையே நமக்கு கர்த்தர் என்ன செஞ்சிருக்கிறாரு? கொடுத்திருக்கிறார். அல்லேலூயா சொல்லுங்களேன். இன்னொரு வசனத்தை நீங்க படிங்க. எரேமியா தீர்க்கதரிசன புத்தகம் 30வது அதிகாரம் 19வது வசனம். இன்னும் ஒரே ஒரு வசனத்தை படிச்சுட்டு ஜெபம் பண்ணலாம். எரேமியா 30:19. அவைகளிலிருந்து ஸ்தோத்திரமும் ஆடல் பாடலின் சத்தமும் புறப்படும். அவர்களை வர்த்திக்க பண்ணுவேன். அவர்கள் குறுகி போவதில்லை. அவர்களை மகிமைப்படுத்துவேன். அவர்கள் சிறுமைப்படுவதில்லை. அல்லேலூயா. சத்தமா சொல்லுங்க. பாருங்க, இந்த வசனம் 30வது அதிகாரம் எத்தனை படிச்சா? 19 தானே? பாருங்க, அவைகளிலிருந்து ஸ்தோத்திரமும் ஆடல் பாடலின் சத்தமும் புறப்படும். அவர்களை வர்த்திக்க பண்ணுவேன். அவர்கள் குறுகி போவதில்லை. அவர்களை மகிமைப்படுத்துவேன். அவர்கள் சிறுமைப்படுவதில்லை. இந்த அவைகளிலிருந்து அவர்கள் இதெல்லாம் யாரை பற்றி சொல்றார் அப்படின்னா, அவருடைய இரத்தத்தினாலே மீட்கப்பட்ட சபையை குறித்து ஆண்டவர் சொல்றார். அல்லேலூயா. அவருடைய மனவாட்டி ஆகிய சபையை குறித்து சொல்றார். சபையிலிருந்து என்ன வருமா பாருங்க, அவைகளிலிருந்து ஸ்தோத்திரமும் ஆடல் பாடலின் சத்தமும் புறப்படும். அவர்கள் என்ன செய்வேன்? வர்த்திக்க பண்ணுவேன். தம்முடைய இரத்தத்தினாலே மீட்கப்பட்ட ஜனத்தை குறித்து சொல்றாரு. அவர்களுக்குள்ள ஆடல் பாடலின் சத்தம் என்ன செய்ய வரும்? அவர்களை நான் என்ன செய்வேன்? வர்த்திக்க பண்ணுவேன். அவர்கள் குறுகி போவதில்லை. அவர்கள் என்ன செய்வேன்? மகிமைப்படுத்துவேன். அவர்கள் சிறுமைப்படுவதில்லை. அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. இந்த அதிகாரத்தை நீங்க ஃபுல்லா படிச்சீங்கன்னா
இங்கே யாக்கோபை குறித்து இந்த அதிகாரத்தில் வாசிக்கிறோம். யாக்கோபு என்றாலே வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது, யாக்கோபு தான் முத ஒரு கல் எடுத்து தலைமாட்டில் வச்சு என்ன செஞ்சாராம்? தூங்கினார். தூங்கி கொண்டிருக்கிற போது தான் ஒரு தரிசனத்தை பார்க்குறார். அந்த இடத்துக்கு ஒரு பேர் வைக்கிறார். என்ன பேர் தெரியுமா? என்ன பேர்? என்ன அமுதா? என்ன பேர் வச்சார் யாக்கோபு? அந்த இடத்துக்கு, தூங்கின இடத்துக்கு ஒரு பேர் வச்சார். அவர் ஒரு தரிசனத்தை பார்க்குறாரு. என்ன தரிசனம்? தேவதூதர்கள் இறங்குகிறவர்களாகவும் ஏறுகிறவர்களாகவும் ஒரு தரிசனத்தை பார்க்குறாரு. அதை பார்த்து முடிச்ச உடனே அந்த இடத்துக்கு ஒரு பேர் வைக்கிறார். இந்த இடம் தேவனுடைய வீடே அல்லாமல் வேறு ஒன்றும் அல்ல, ஏல் பெத்தேல் அப்படின்ற ஒரு பேரை அந்த இடத்துக்கு வைக்கிறார். பெத்தேல் என்றால் தேவனுடைய வீடு என்று அர்த்தம். அல்லேலூயா, அல்லேலூயா. சத்தமா சொல்லுங்க. பிற்காலத்தில் சாலமோன் கட்டின ஆலயம் அந்த இடத்துல தான் கட்டினதாக சொல்றாங்க சரித்திரத்தில். ஆபிரகாம் பிள்ளை கொண்டு போய் பலி கொடுக்க போனார் பார்த்தீங்களா? எந்த மலை? அந்த மலைக்கு பேர் என்ன? மோரியா மலை. அல்லேலூயா. அந்த மலையில தான், அந்த பாதையில தான் யாக்கோபு கல் எடுத்து வச்சு என்ன செய்யறாரு பாருங்க. மூணுத்துக்கும், அதாவது ஆபிரகாம்ல தொடங்கி யாக்கோபு தொடங்கி சாலமோன் ஆலயம் கட்டுற வரைக்கும் அந்த இடத்தை தான் ஆண்டவர் தீர்மானம் பண்ணி வச்சிருக்கிறார். அல்லேலூயா சொல்லுங்களேன். எதுக்காக இதை நான் சொல்றேன்னா, ரோமர் எப்படி ஒரு வசனம் இருக்கு, 8வது அதிகாரத்தில் 30வது வசனம் நினைக்கிறேன். அதை நீங்க படிச்சு பாருங்களேன். ரோமர்ல 8வது அதிகாரம் 30வது வசனத்தை நீங்க படிச்சீங்கன்னா, எவர்களை முன்குறித்தாரோ அவர்களை அழைத்தும் இருக்கிறார், எவர்களை அழைத்தாரோ அவர்களை நீதிமான்களுமாக்கி இருக்கிறார், எவர்களை நீதிமான்கள் ஆக்கினாரோ அவர்களை மகிமைப்படுத்தியும் இருக்கிறார். அல்லேலூயா சொல்லுங்களேன். இப்ப ஆண்டவர் உங்களை என்னை அழைச்சதுக்கான நோக்கம் என்னன்னா, மகிமைப்படுத்துவதற்காக தான். எப்படிப்பட்ட மகிமை தெரியுமா? பரலோகத்தில் தம்மோடு கூட நம்மை வைத்துக் கொள்ளுகிற ஒரு பெரிய அனுபவத்தை காட்டுகிறது அந்த அனுபவம். அல்லேலூயா சொல்லுங்களேன். என் பிள்ளைகளை நான் மீட்டு கொண்டு போய் எங்க வைக்கணும்? பரலோக ராஜ்யத்தில் என்னோடு கூட என்றென்றைக்கும் என்னோடு கூட இருக்கும்படி ஆண்டவர் சொல்றார். நம்ம அத்தனை பேர் எங்க இருக்கணுமா? தேவனோட எப்பொழுதும் இருப்பதற்காகவே அவர் அடிக்கப்பட்டார், அவர் ரத்தம் சிந்தினார், கடைசி சொட்டு ரத்தம் வரைக்கும் நமக்காக இந்த பூமியில் சிந்தினார். அந்த ரத்தம் சிந்துவதற்கான காரணம் என்னன்னு நீங்க பார்த்தீங்கன்னா, உங்களை என்னையும் அவரோடு கூட வைத்துக் கொள்வது அவருடைய பிரதானமான நோக்கம். எப்படி பார்க்கிறார் அப்படின்னா, அவர் எப்படி பார்த்தாரோ அவரை போலவே உங்களை என்ன செய்யறாரு? ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து பார்க்கிறார். அப்ப நீங்களும் நானும் யாரை போல மாறணுமா? இயேசு கிறிஸ்துவை போலவே, தற்சுரூபமாக இயேசு கிறிஸ்துவை போலவே நீங்களும் நானும் மாறணுமா? அல்லேலூயா சொல்லுங்களேன். அப்படி மாற்றுவதற்காக தான் இயேசு கிறிஸ்து உலகத்துக்கு வந்தாரு. அவருடைய, அதாவது தம்முடைய மகிமையவே என்ன செஞ்சாராம்? நமக்கு கொடுத்தாராம். அப்படின்னா அதுக்குள்ள நோக்கம் என்ன? அதனுடைய அர்த்தம் என்ன? அடையாளம் என்ன? அவரை போலவே நீங்கள் நானும் மாறுவதுதான் என்னுடைய அடையாளமாக இருக்கிறது. அல்லேலூயா சொல்லுங்களேன். அப்படி மாறாத பட்சத்தில் எங்க போக முடியாது? பரலோகத்தில் அவரோடு கூட போய் என்றென்றைக்கு இருக்க முடியாது. அப்ப நம்ம ஒவ்வொருத்தரும் யாரை போல மாறணும்? இயேசுவை போல மாறணும். அந்த மகிமையை கொடுப்பதற்காக தான் இயேசு கிறிஸ்து சாதாரணமான மனுஷனாக இந்த உலகத்துக்கு என்ன செஞ்சாரு? வந்தாரு. இப்ப பாருங்க, இந்த வசனம் சொல்லுது, எவர்களை முன்குறித்தாரோ அவர்களை அழைத்தும் இருக்கிறார், எவர்களை அழைத்தாரோ அவர்களை நீதிமான்களும் ஆக்கியிருக்கிறார், எவர்களை நீதிமான் ஆக்கினாரோ அவர்களை மகிமைப்படுத்தியும் இருக்கிறார். நல்லா பாருங்க, இன்னைக்கு நேத்து நம்ம தேவனுடைய ஆலயத்தில் வரல, தாயின் கருவில உருவாக முன்னமே ஆண்டவர் உங்களை என்ன செஞ்சிட்டாரு? முன்குறிச்சிட்டார். இந்த வருஷத்துல இத்தனாம் தேதியில இவர்கள் ஒவ்வொருவரும் எங்க உட்காரணும்? என் ஆலயத்தில் உட்காரணும். ஆண்டவர் முன்குறிச்சிட்டார். தாயின் கருவில உருவாகிறதுக்கு முன்னாடியே நாம் முன்குறிக்கப்பட்டவர்கள். அல்லேலூயா சொல்லுங்க. யாரை முன்குறிச்சாரோ அவர்கள் என்ன செஞ்சாரு? அழைச்சார், அழைத்து கொண்டு வந்தார் தேவனுடைய சபைக்கு. அல்லேலூயா சொல்லுங்க. யாரை அழைச்சிட்டு வந்தாரோ அவர்களை நீதிமானாக்கி இருக்கிறார் தம்முடைய இரத்தத்தினாலே கழுவி. அல்லேலூயா சொல்லுங்களேன். இப்ப பாருங்க, யாரை நீதிமானாக்கினாரோ அவங்களை என்ன செய்யறாராம்? மகிமைப்படுத்தியும் இருக்கிறாராம். அல்லேலூயா சொல்லுங்க. அப்படின்னா எனக்கு அருமையானவர்களே, நம்ம ஒவ்வொருவரும் முன்குறிக்கப்பட்டவங்க, அழைக்கப்பட்டவங்க, நீதிமான்கள் ஆக்கப்பட்டவங்க.
கடைசியாக மகிமைப்படுத்தப்பட போகிறோம். அது எப்படிப்பட்ட மகிமை? பரலோகத்துக்கு ஒத்த மகிமை. எப்படி ஆண்டவராக இயேசு கிறிஸ்து 1000 வருட அரசாட்சியில் அவர் சிங்காசனத்தில் உட்கார்ந்து எப்படி ஆட்சி நடத்த போகிறாரோ, அதே போல் நம்ம ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு சிங்காசனம் இருக்கிறது. அந்த சிங்காசனத்தில் அமர்ந்து அவரோடு கூட சேர்ந்து என்ன செய்ய போகிறோம்? என்ன செய்ய போகிறோம்? புரியுதா நான் சொல்கிறது? ஆட்சி நடத்த போகிறோம். எத்தனை பேருக்கு புரியுது? அல்லேலூயா. ஆட்சி அதிகாரத்தை ஆண்டவர் நம்ம கையில் என்ன செய்ய போறாரு? தரப்போகிறார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? இந்த உலகத்தில் கைவிடப்பட்டவர்களெல்லாம் இருப்பாங்க. அவர்கள் எல்லாம் நம்ம என்ன செய்ய போறோம்? ஆட்சி செய்ய போறோம். எப்படி தேவன் இந்த உலகத்தை ஆட்சி செய்கிறாரோ அதே போல அவருடைய பிள்ளைகளாகிய நமக்கு அந்த அதிகாரத்தை கொடுப்பதற்காகத்தான் இயேசு கிறிஸ்து இந்த உலகத்துக்கு வந்தார். அல்லேலூயா. இதெல்லாம் ஒரு பெரிய பார்த்தீங்கன்னா ரகசியம். இந்த அதிகாரம் பாருங்க, ஏதேன் தோட்டத்தில் அவர்களுக்கு கொடுக்கப்பட்ட அதிகாரம் தான். ஆனால் அவங்க என்ன செஞ்சிட்டாங்க? அதிகாரத்தை ஆண்டவர் என்ன சொன்னார்? அவங்களை கொண்டு போய் ஏதேன் தோட்டத்தில் உட்கார வச்சு அந்த தோட்டத்தை பண்படுத்துங்க. அடுத்து என்ன சொல்லுங்க? கடைசியாக ஒரு வார்த்தை சொன்னார், ஆண்டு கொள்ளுங்கள்னு சொன்னார். என்ன செய்யுங்க? எதை? ஏதேனை ஆண்டு கொள்ள வேண்டிய அவர்கள் பிசாசுக்கு என்ன செஞ்சிட்டாங்க? அடிமையாயிட்டாங்க. ஆள வேண்டிய நம்ம பாவம் செய்யறதுனால இன்னைக்கு யாருக்கு அடிமையா இருக்கிறோம்? பிசாசுக்கு அடிமையா இருக்கிறோம். இந்த அடிமைத்தனத்திலிருந்து நம்மை மீட்டு ஆளும்படியான அதிகாரத்தை கர்த்தர் கொடுப்பதற்காக தான் இந்த உலகத்துக்கு இயேசு கிறிஸ்து வந்தார். அவரை உண்மையா நம்ம ஏற்றுக்கொண்டு, அவரை உண்மையா விசுவாசித்து, அவர் இரத்தத்தினால் உண்மையாக நம்ம கழுவப்பட்டு அவருடைய பிள்ளையாக நம்ம வாழும்போது உண்மையிலே உங்களை என்னையும் ஆளுகிற அதிகாரமிக்கவர்களாக, அதிகாரமுடையவர்களாக கர்த்தர் நம்மை மாற்றுவதற்கு வல்லமை உள்ளவராக இருக்கிறார். அல்லேலூயா. சத்தமா சொல்லுங்க. யோசேப்பை பாருங்க, ஆண்டவர் அழைச்சிட்டு போனார். அடிமையா போனான். ஆனா அதே இடத்துல அவன் என்ன செஞ்சாரு? ஒரு ஆளுமை மிக்க மனிதனாக அவன் ஆண்டவர் மாற்றினார். அந்த தேசத்துக்கு அதிகாரியாக யோசேப்பு மாறி போனான். அதே போல தான் இன்னைக்கு சாத்தானுடைய பிடியில் அடிமையாக கிடந்த உங்களை என்னையும் அவர் தம்முடைய ரத்தத்தை சிந்தி மீட்டு அந்த மகிமையின் வஸ்திரத்தை நமக்கு கொடுத்து தேசத்தை ஆளுகிற அதிகாரத்தை என்ன செய்ய போறார்? ஆண்டவர் தரப்போகிறாரா? தந்திருக்கிறாரா? அல்லேலூயா. இன்னும் தரப்போறார். முழுமையான ஆசீர்வாதத்தை அனுபவிக்க போறோம். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? நமக்கு அதிகாரம் இல்லை என்று அல்ல, அதிகாரத்தை ஆண்டவர் நமக்கு கொடுத்திருக்கிறார். பேய் பிசாசுகளை மட்டுமல்ல, இந்த தேசத்தையே ஆளத்தக்கதான அதிகாரத்தை கர்த்தர் நமக்கு கொடுத்து வைத்திருக்கிறார். அல்லேலூயா சொல்லுங்களேன். சத்தமா சொல்லுங்க. அதற்கு நமக்கு என்ன தேவை அப்படின்னா அவருடைய மகிமை நமக்கு தேவை. மகிமையை இழந்து நிற்கிற நம்ம வாழ்க்கையில் ஆண்டவற்றை நம்ம மண்டிட்டு, ஏசப்பா திரும்பவும் என்ன செய்யுங்க? உடைய மகிமையினால் என்னை நிரப்புங்க. யாரை ஆண்டவர் முன்குறிச்சாரோ அவர்கள் என்ன செஞ்சிருக்கிறாரு? நம்மை ஆண்டவர் முன்குறித்தார். எங்க? தாயின் கருவில் உருவாகிறதுக்கு முன்னாடி முன்குறிச்சிட்டார். நம்ம எல்லாரையும் அவர் முன்குறிச்சதுனால இப்ப அழைச்சிட்டு வந்திருக்கிறாரு. அல்லேலூயா சொல்லுங்க. அழைச்சிட்டு வந்தது மாத்திரமல்ல, அழைச்ச அத்தனை பேரையும் தம்முடைய ரத்தத்தினாலே கழுவி நீதிமானாக்கி இருக்கிறாரு. நீதிமான் ஆக்கிறது மாத்திரமல்ல, நம்மளை என்ன செய்ய போறாரா? மகிமைப்படுத்தியும் இருக்கிறாரு. அப்படின்னா என்ன அர்த்தம்? வெறும் நம்ம கர்த்தருடைய பிள்ளைகள்னு சொல்ற அளவில் மட்டுமல்ல, சகல அதிகாரத்தையும் பெற்று இந்த பூமியில் ஆசீர்வாதமாய் வாழும்படியான கிருபையை கர்த்தர் நமக்கு வைத்திருக்கிறார். அதை நம்புறவங்களுக்கு தான் தேவன் அற்புதம் செய்கிறாரு. நான் சொன்ன பார்த்தீங்களா, 6 நடத்திக்கிட்டு போது சொன்னேன், பூமியில மழையே பேஞ்சதில்லை, மழையே இல்லை, பூமியில தான் மழை தண்ணி இருக்குமா. ஆனா வானத்திலிருந்து தண்ணி வந்ததாக சரித்திரமே இல்லை. ஆனா அப்படிப்பட்ட ஒரு காலம் இருக்கும்போது ஆண்டவர் சொன்னார் ஒருத்தனை பார்த்து, என்ன நடக்க போகுது? மழை பெய்ய போகுது. எல்லார்கிட்டையும் போய் சொல்லு. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அதை இவன் நம்பினா தானே எல்லாத்தையும் போய் சொல்ல முடியும். ஆனா இவன் போய் சொன்னதை யாருமே என்ன செய்யல? நம்பவே இல்லை. ஏன்னா நம்புறதுக்கான சூழ்நிலையே, வானத்திலிருந்து மழை பெய்ஞ்ச சரித்திரமே இல்லை. ஆனா நோவா போய் சொல்றாரு மழை பெய்ய போகுது 40 நாள், இரவு பகலாக 40 நாள் மழை பெய்ய போகுது. ஒருத்தரும் நம்பல, இவனை பைத்தியமா பார்த்தாங்க. ஆனா இவன் ஒருத்த நம்பினான் பாருங்க. நம்பின இவன் ஆண்டவர் அந்த இடத்துல என்ன செஞ்சாரு? கதாநாயகனா வச்சாரு. பாக்கி அத்தனை பேர் அழிஞ்சு போயிட்டான். இவன் குடும்பம் காப்பாற்றப்பட்டது.
அப்போ பாருங்கள் எனக்கு அருமையானவர்களே, இந்த சத்தியத்தை நம்மளை ஆள்வதற்காக தேவன் அழைச்சிருக்கிறார் என்ற சத்தியத்தை நாம் நம்பும்போது, மகிமைப்படுத்த போகிறார் என்று நம்ம நம்பும் பொழுது, நம்புகிறவர்களுக்கு அது அப்படியே நடக்கும். ஆபிரகாம் குழந்தை பெறுவதற்கான தன்மையே இல்லை, கற்பம் செத்து போச்சு, வயசாயிருச்சு. ஆனா ஆண்டவர் சொன்னார், உனக்கு நான் என்ன செய்வேன்? குழந்தையை தருவேன். அவன் என்ன செஞ்சான்? நம்புவதற்கு ஏதும் இல்லாதிருந்தும் அதை அப்படியே நம்பினவனுக்கு அற்புதம் நடந்துச்சு. இன்னைக்கு நான் சொல்றேன், ஆண்டவர் உங்களை ஆள்வதற்காக, அதிகாரம் பண்ணுவதற்காக அழைச்சிட்டு வந்திருக்கிறாரு. அப்படியே நான் சொல்ற வார்த்தை யாரெல்லாம் நம்புறீங்களோ, உங்களுக்கு அந்த அதிகாரம் இன்றைக்கே கொடுக்கப்படுகிறது, அந்த ஆசீர்வாதங்கள் இன்றைக்கே கொடுக்கப்படுகிறது. அல்லேலூயா. நம்மை ஒரு இடத்திலும் சத்துருவால சிறுமைப்படுத்தவே முடியாது, நம்மை அழிக்க முடியாது. ஏனென்றால் நம்ம முன்குறிக்கப்பட்டவங்க. இவங்க 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 இவங்கன்னு சொல்லி என்ன செஞ்சிட்டாரு? ஆண்டவர் ஏற்கனவே சீல் குத்திட்டாரு. அப்படி சீல் குத்துறதுக்கு அடையாளமாக இன்னைக்கு தேவனுடைய சமூகத்தில் கொண்டு வந்து உட்கார வச்சிருக்கிறார், அழைச்சிட்டு வந்திருக்கிறாரு. யாரையெல்லாம் அழைச்சிட்டு வந்தாரோ, அழைச்சிட்டு வந்தவங்களை ஒரு அடையாளத்தை கொடுத்திருக்கிறார். என்ன அடையாளம்? நீதிமான் என்கிற அடையாளம். இனி நான் பாவி அல்ல, யாரு? நான் நீதிமான். மரணத்துக்கு ஏதுவான பாவத்தை ஆண்டவர் சிலுவையில சுமந்து தீர்த்துட்டார் ஐயா. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? ஆனா பிசாசு ரகசியமா நம்ம காதுல சொல்லிட்டே இருக்கிறான், நீ பாவி. உன் ஜபத்தையெல்லாம் அவர் கேட்க மாட்டாரு. நீ பாவி, நீ பாவின்னு என்ன செய்யறான் பிசாசு? ஒவ்வொரு நாளும் பாவின்ற பட்டத்தை நமக்கு கொடுத்துட்டே இருக்கிறான். நம்ம இந்த உணர்விலேயே இருக்கிறதுனால யாருக்கிட்ட நெருங்க முடியல. ஐயோ நான் தப்பு பண்ணிட்டேன், நான் பாவியா இருக்கிறேன், நான் ஏசப்பாட்ட போக முடியாது, ஏசப்பாட்ட போக முடியாது, ஏசப்பாட்ட போக முடியாதுன்னு சொல்லி என்ன செய்யறோம்? அவரை விட்டு விலகி விலகி இருக்கீங்களா? அல்லேலூயா. சில சகோதரிமார்கள் சொல்லுவாங்க, இந்த பாருங்க, ஸ்திரீகளுக்குள்ள வழிபாடு. நான் தலைக்கு குளிச்சுட்டு அப்படின்னா எங்க வர மாட்டேன். ஐயா இது உலகத்தானுக்கு. உண்மையான தேவனுடைய பிள்ளைகளுக்கு அப்படி ஒரு சடங்காச்சாரம் இல்லை. நான் குளிக்கல, அதனால எங்க வர மாட்டேன். எங்க வர மாட்டேன்? அல்லேலூயா சொல்லுங்க. இப்ப இதெல்லாம் என்ன கான்செப்ட் தெரியுமா? பிசாசு உன்னை தேவனிடத்தில் நெருங்க முடியாத அளவுக்கு, நெருங்க கூடாத அளவுக்கு மைண்ட் அளவில் உங்களை கண்ட்ரோல் பண்ணி, நான் தலை குளிச்சிருக்கிறதுனால போக முடியாது, நான் குளிக்காம இருக்கிறதுனால போக முடியாது, நான் இந்த பாவத்தை செஞ்சிருக்கிறதுனால போக முடியாது சொல்லி என்ன செய்யறான்? ஒரு பெரிய பாவத்தை செஞ்சவங்களை போலவே நம்மளை பிசாசு என்ன செய்யறான் அப்படின்னா, தேவனை விட்டு வழி விலக போக செய்து கொண்டே இருக்கிறான். அல்லேலூயா சொல்லுங்களேன். ஆனால் இயேசு கிறிஸ்து சொல்லிட்டார் பாருங்க. இயேசு கிறிஸ்து என்ன சொல்லிட்டாரு? உன்னுடைய எல்லா பாவங்களுக்காக நானே சிலுவையில் என்ன செஞ்சிட்டேன்? பரிகாரி ஆயிட்டேன். நம்ம என்ன நினைச்சுக்கிட்டு இருக்கிறோம்? இந்த பாவத்துக்கு ஏதோ பரிகாரம், ஒரு நாள் ஃபாஸ்டிங் பண்ணணும், இல்லை தொடர்ந்து 3 ஞாயிற்றுக்கிழமை அட்டன் பண்ணணும், தொடர்ந்து 1 மாதம் ஆராதனையில் அட்டன் பண்ணால் நான் நீதிமான் ஆயிடுறேன். சில பேருடைய மனநிலைமையை சொல்கிறேன் நான். ஒரு வாரம் வரலன்னா பாவம் பண்ணிட்டு நினச்சிக்கிறோம். ஏதாவது ஒரு சின்ன தப்பு பண்ணிட்டோம்னா என்ன செஞ்சிட்டோம்? பாவம் பண்ணிட்டோம். அப்போ இந்த பாவத்தை தீர்க்கிறதுக்கு, இந்த பாவத்தை போக்குறதுக்கு எவ்வளோ நாள் போகணும் சர்ச்சுக்கு? ஒரு மாதம் தொடர்ச்சியாக போய்கிட்டே இருந்தால் தான் இப்போ என்ன ஒரு ஃபீலிங் வருது தெரியுமா? நான் யாரு? நீதிமான். நான் நீதிமான். அப்போ இந்த 1 மாதம் தொடர்ச்சியாக வர முடியாத உங்களுடைய உள்ளத்துக்குள்ள என்ன சிந்தனை இருக்குது அப்படின்னா, நான் யாரு? நான் பாவி. நான் பாவி. ஏன் ஜபத்தில் ஆண்டவர் என்ன செய்ய மாட்டாரு? கேட்க மாட்டாரு. நான்லாம் எப்படி ஜெபம் பண்றது அப்படின்னு பாருங்க, சிந்தனை தானாகவே வருது. அப்ப இது எதை குறிக்கிறது என்றால், நம்மளை எப்படியாவது தேவனை விட்டு என்ன செய்யணும்? பிரிக்கிறதா பிசாசனுடைய நோக்கமாக இருக்கிறது. நான் இன்னைக்கு சொல்றேன், நீங்க எவ்வளவு பெரிய பாவம் பண்ணிட்டு வந்திருந்தாலும் கர்த்தர் உங்கள் பாவத்தை சுமந்து தீர்த்திருக்கிறார். உள்ளத்துல வந்து சரண்டர் ஆகி, ஆண்டவருடைய ஆலயத்தில் வந்து சரண்டர் ஆகி, ஆண்டவரே நான் பாவி, தெரியாம பண்ணிட்டேன், நீங்க கேட்டு பாருங்களேன், உங்கள் பாவம் எப்பேற்பட்டதாக இருந்தாலும் அந்த பாவத்தை இந்த நிமிஷத்தில் அவர் மன்னிக்கிற வல்லமை உள்ள தெய்வமாக இருக்கிறார். ஏன்னா அது என்ன காலம்? பழைய ஏற்பாட்டு காலம் அல்ல, ஓல்ட் டெஸ்ட்மெண்ட் காலம் அல்ல, நியாயப்பிரமாணத்தின் காலம் அல்ல. அப்படி அந்த காலமாக இருந்தால் இன்னைக்கு நம்மளை கல்லால் அடிச்சு கொண்டிருக்கணும். நம்மளை கொல்லாமல் இருக்கிறது காரணம் என்ன காலம்? கிருபையின் காலம். சொல்லுங்க, என்ன காலம்? இரக்கமுள்ள காலம். காற்று உள்ள போதே என்ன செய்யுங்க? இந்த காலத்தை பிரயோஜனப்படுத்துங்க. நாட்கள் பொல்லாதவர்களானபடினாலே இந்த காலத்தை என்ன செய்யுங்க? பிரயோஜனப்படுத்திக் கொள்ளுங்கள் ஆண்டவர் சொன்னார். இன்றைக்கு நம்ம இன்னும் ஆண்டவற்றை நெருங்குவோம், கிருபையை பெற்றுக்கொள்வோம், இரக்கத்தை பெற்றுக்கொள்வோம், காத்திருப்போம். நம்ம பாவி இல்லை, நம்ம நீதிமானாக்கப்பட்டிருக்கிறோம். நீதிமானாக்கப்பட்டவங்களை ஆண்டவருக்கு ஒரு விருப்பம் இருக்கு. என்ன விருப்பம் தெரியுமா?
மகிமைப்படுத்த போகிறேன். அல்லேலூயா. சாதாரண ஒரு மனுஷனை மகிமைப்படுத்தினா எப்படி இருக்கும் அப்படின்றதுக்கு மொர்தெகாய் நமக்கு ஒரு நல்ல அடையாளம். மொர்தெகாய் ராஜாவுக்கு நன்மை செஞ்சதுனால அவனுக்கு எதுவுமே பண்ணலை. என்ன பண்ணலாம் அப்படின்னோடனே அவனை வர சொல்லி ராஜாவுடைய வாகனத்தில் ஏற்றி ராஜா போடுற வஸ்திரத்தை அவனுக்கு போட வச்சு ராஜாவுடைய கிரீடத்தை தலைமையில் வச்சு மோதிரத்தை அணிவிச்சு குதிரையில் ஏற்றி அந்த ஊர் ஃபுல்லாக மொர்தெகாய் என்ன செஞ்சாங்க? எப்படி இருந்திருக்கும்? யோசிச்சு பாருங்களேன். எவ்வளோ பெரிய ஒரு கணம், எவ்வளோ பெரிய ஒரு உயர்வு. சாதாரண ஒரு மனுஷனை கனம் பண்ணா இப்படி இருந்துச்சு அப்படின்னா உங்களை என்னையும் கனம் பண்ண விரும்புறது யாரு? ஆண்டவராக இயேசு கிறிஸ்து. அவர் கனம் பண்ணா எப்படி இருக்கும் அந்த கணம்? யோசிச்சு பாருங்களேன். அல்லேலூயா சொல்லுங்க. அந்த கணத்தை உங்களுக்கும் எனக்கும் கொடுக்கத்தான் அவர் இந்த உலகத்துக்கு வந்தார். நம்ம எல்லாரும் அப்படியே முழங்கால் படிட்டவர் நமாய் உள்ளத்தின் ஆழத்திலிருந்து, ஆண்டவரே எஸ்ஸப்பா என்னை தாழ்த்துகிறேன், என்னை தாழ்த்துகிறேன் சொல்லுங்க பார்க்கலாம். நான் மகிமையை ஒருவேளை நான் இழந்தேன்னா அந்த மகிமையை கொடுப்பதற்காக தான் நீங்க வந்திருக்கிறீங்க. ஆதாமு ஏவாளும் மகிமை இழந்து போனாங்க. ஆண்டவர் அந்த வரிசையில் ஏசப்பா